ஹாய். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறது நம்மளோட செகண்ட் ஹார்ட்ட பத்தி. புரியலையா? எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே இருக்கும். ஸோ செகண்ட் ஹார்ட்ங்கிறது நம்மளோட கெண்டக்கால் மசில், காஃப் மசில். ஸோ இது ஏன் செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நார்மலா நம்ம ஹார்ட் பார்த்தீங்கன்னா, மேல இருந்து பிளட்ட பம்ப் பண்ணுது. ஃபோர்ஸ்ல பிளட் வந்து கால், பாதம், விரல் வரைக்கும் கீழ வருது. பட் அதுலேருந்து கெட்ட ரத்தம் பாதத்துலேருந்து எப்படி மேல வருது? மே அதுவும் புவியீர்ப்பு சக்திக்கு எதிரா மேல வரணும். அப்ப அங்க ஒரு பம்ப் வேணும். அதுதான் நம்ம கெண்டக்கால் மசில். இந்த கெண்டக்கால் மசில் தான் கீழ இருந்து பிளட்ட மேல பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு லோட குறைச்சு நமக்கு பிளட்ட ரிட்டர்ன் பண்ணுது. கீழ இருக்கிற கெட்ட ரத்தத்தை. அதனாலதான் அதுக்கு செகண்ட் ஹார்ட்னு பேரு. காஃப் மசிலுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை வந்து ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மசில்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஸ்லோ ட்விச், இன்னொன்னு ஃபாஸ்ட் ட்விச். இந்த ஸ்லோ ட்விச்ங்கிறது என்னன்னா, இது வந்து என்டியூரன்ஸ் மெயின்டைன் பண்ற மசில்ஸ். அதாவது ஸ்லோவா ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி எக்ஸசைசஸ் தான் அது பண்ணும். அதே போல சீக்கிரம் டயர்ட் ஆகாது. அதே மாதிரி அவுட்புட்டும் ஃபாஸ்டா இருக்காது. சரிங்களா? அப்ப இது மராத்தான்லாம் ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கெல்லாம் இந்த ஸ்லோ ட்விச் மசில்ஸ் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நார்மலா நிக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல நிக்கிறீங்க, வாக்கிங் போறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, ஸ்விம்மிங் பண்றீங்க, இதெல்லாம் வந்து அல்ட்ரா ஃபாஸ்டா பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இது பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ்க்கெல்லாம் தான் இது ஹெல்ப் பண்ணும். இதே ஃபாஸ்ட் ட்விச் மசில்ஸ்ன்னு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, அது வந்து என்டியூரன்ஸை பார்க்காது. பவர் அண்ட் ஸ்பீடு ஃபாஸ்டா அப்படிதான் போகும். அதனால சீக்கிரம் டயர்ட் ஆகும். அவுட்புட்டும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். இப்போ அத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்களா, 100 மீட்டர், 200 மீட்டர், அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்விச் மசில்ஸ்னால. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்லோ ட்விச் மசில்ஸை காஃப் ரைசஸ்ங்கிற எக்ஸசைஸ் வச்சு நம்ம குளுக்கோஸை ரெடியூஸ் பண்றோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த ஸ்லோ ட்விச் மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா மயோகுளோபின் அப்படிங்கிற ஒரு மசில் புரோட்டீன், இது வந்து ஆக்சிஜன், பிளட்ல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜனையும் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸையும் வச்சு அது செல்ஸ்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா வச்சு அதுவே எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கும். ஸோ யூஸ்வலா மசில் ஸ்டோர்ல இருக்கிற குளுக்கோஸை எடுக்காது. கிளைகோஜன் ஸ்டோர் ஆயிருக்கும் மசில்ல, குளுக்கோஸ் போய் ஸ்டோர் ஆயிருக்கும், அதை டச் பண்ணாது. இது வந்து ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் எடுத்து தானே எனர்ஜியை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்க பிளட் சுகர் குறையுதுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த காஃப் மசில் ரைசஸை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று, நீங்க ஏதாவது ஒரு வாலோ இல்லை சேரோ முன்னாடி வச்சுட்டு நின்றுட்டு பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க இடுப்பு அகலத்துக்கு 2 காலையும் தனியா பிரிச்சு வச்சுட்டு, உங்களோட விரல் இருக்கு இல்லையா, டோஸ் மேலேயும் அந்த பால் ஆஃப் த ஃபீட், அதுக்கு மேல இருக்கிற அந்த 4 ஃபுட் போர்ஷனையும் ஊனி உங்க குதிங்கால மெதுவா மேல லிஃப்ட் பண்ணணும். ஸோ லிஃப்ட் பண்ணதோட கீழே இறங்கக்கூடாது. 10 செகண்ட் அதே பொசிஷன்ல உங்க வெயிட்டை ஹோல்ட் பண்ணி நிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா கீழே இறக்கணும். இதுல வந்து ஸ்லோவாவும் ஸ்டெடியாவும் பண்றதுதான் இந்த ஸ்லோ ட்விச் மசில்ஸை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நின்றுட்டு பண்ற காஃப் ரைசஸ். இதுல வந்து காஃப் மசில்ல 2 இருக்கு. கேஸ்ட்ரோனேமியஸ்ங்கிற மசிலை யூஸ் பண்றோம். சில பேர்னால நின்றுட்டு பண்ண முடியாது. இப்போ வயசானவங்க, பிரெக்னன்சிலலாம் நின்றுட்டு பண்ணா நான் விழுகிற மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அவங்களெல்லாம் சிட்டிங் பொசிஷன்ல பண்ண சொல்றோம். இது செகண்ட் மெத்தட். இது எப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்ருக்குள்ள சேர்ல உட்காந்துட்டு, ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு, முட்டையை வந்து 90 டிகிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு, கீழே 2 பாதமும் தரையில நல்லா ரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே ரைஸ் பண்ணி, குதிங்கால ரைஸ் பண்ணி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்லோவா கீழே இறக்கணும். இதுல வந்து சோலியஸ்ங்கிற காஃப் மசிலை யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. இதை விட அட்வான்ஸ்டா பண்ணும், கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கவங்க, ஆக்டிவா இருக்கிறவங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏதாவது உங்க மாடி படிக்கட்டு ஸ்டெப்பு அந்த மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு, அதுல வந்து நீங்க அந்த டிப் ஆஃப் த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுல உங்க டோவை ரைஸ் பண்ணி உங்க வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது. ஸோ இது வந்து அவங்க பாடி ஸ்ட்ரென்தனிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து சுகர் கண்ட்ரோல் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது, ஏன்னா மசில் குளுக்கோஸை யூஸ் பண்றதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு ஒர்க்லோட குறைக்கிறனால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கவங்களும் இதை சேஃபா பண்ணலாம். மெயின் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, நரம்பு சுருண்டு இருக்கு காலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய புண்ணு வர்றது, காலில் வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, அவங்களுக்கு இந்த காஃப் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுனால அந்த வீனஸ் ரிட்டர்ன் நார்மலா போறனால இது இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தீர்வு கொடுக்குது. ஸோ இந்த காஃப் ரைசஸ் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம்னா, எனி ஒன் கேன் டூ, எவ்ரி ஒன் கேன் டூ. ஸோ மெயினாக இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சி, அப்புறம் யார் வேணாலும், இதுதான் கரெக்டான பதில். ஸோ நீங்கள் காஃப் ரைசஸ் வந்து
எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், ஆனா இது வந்து வாக்கிங்கையோ இல்லை நீங்க பண்ற மீதி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கையோ ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா கூட எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறதுக்கு இது 100 டைம்ஸ் பெட்டர். ஸோ காஃப் ரைசஸை இனிமே உங்களோட ரெகுலர் ஹேபிட் ஆக்குங்க. நன்றி, வணக்கம்.